ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக நைட்டு இங்கே ஒரு 9:30 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 9:30 மணிக்கு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சாப்பாடு எல்லாமே முடிஞ்சு 7 மணிக்கே சாப்பிட்டேன். ஆனால் ஒரே பசியாக இருந்தால் அதனால் 7 மணிக்கே சாப்பிட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சும்மா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சும்மா ரூம்லேயே இருந்து வேலையை போயிட்டு வந்து ரூம்லேயே இருந்தேன்னா நான் ஆக்சுவலாக 4 மணிக்கு வந்தேன். வேலை முடிச்சு 4 மணிக்கு வந்து அப்படியே ரூமில் இருந்து ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இருந்து, அதனால் கையில் வந்து ஒரு பாட்டில் ஜூஸு, ஒரு சாண்ட்விச். ஸோ இது யார் தந்ததுன்னா என் ரூமில் உள்ள அண்ணன் தந்தார். அவர் வேலையை போயிட்டு வரும்போது கொடுத்தாங்களாம், அதை தந்தார். அதையும் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இப்படி சும்மா வெளியே போகிறேன். பார்த்தீங்களா பில்டிங்ஸ். இது வந்து என்னென்னா, எங்கள் ட்ரெஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லை, ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி தருவாங்க அப்படின்னு. ஸோ அந்த வாஷ் பண்ணி தரவங்களுடைய இதான் வாஷ் பண்ணக்கூடிய இடம். அடுத்து பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் காட்டுறேன். பின்னாடி இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ், நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா கேண்டீன் இருக்குது. கேண்டீனையும் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெளியில் எங்கெல்லாமோ அப்படி வெளியில் போவாங்க, சும்மா நின்று ஃபோன் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் உண்டு. எங்கள் கேண்டீன் நான் தெரியுது, ஆனால் தெரியுதில்ல ஒரு லைட், இதான் வந்து கேண்டீன். அங்கே சாப்பிட போகிற இடம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ், நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நைட் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய கிரவுண்டு கிடக்கு. பில்டிங் எல்லாம் பாருங்கள், பெருசாக இருக்குது. பார்த்திங்களா, இந்த மாதிரி பில்டிங்கில் தான் நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. நாங்கள் மட்டும் கிடையாது, வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருக்காங்க. நான் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு வர்றாங்க. எங்கள் கேண்டீன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது. இதுதான் எங்கள் கேண்டீன். இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட போவோம். சும்மா நைட்டு ரூமில் இருந்து நேரம் போகலை அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி சும்மா நடந்து போவாங்க. எங்கேயாவது வெளியில் போகிறது, கடைகளுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் உண்டு. ஆக்சுவலாக நான் இங்கே வந்த புதுசில் எனக்கு வந்து ரூமில் இருக்க பிடிக்கவே இல்லை. அப்படின்னா சும்மா ரூம்லேயே இருந்து ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இருந்து, நான் அப்போ சும்மா எழும்பி பிடிக்க சும்மா காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இப்படியே வருவேன். இங்கே வந்து கொஞ்சம் வெளியில் போனால் ஒரு கல் இருக்கும். அந்த கல்லுக்கு மேலே போயிருந்து சும்மா அப்படி வெளியிலெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு திரும்ப ஒரு 1/2 hour வந்துட்டு திரும்ப வந்து ரூமுக்கு வருவேன். எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வரவங்க தான். எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டங்கள் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒன்றை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளாடி போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நினைச்ச மாதிரி முடியாது. ஏன்னா ஒரே லாங்குவேஜ் உள்ளவங்க ஓகே அட்டாச் ஆகுவாங்க, வேறு லாங்குவேஜ் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ எனக்கு தான் தமிழ், எனக்கு வந்து ஹிந்திக்காரங்க கூட அட்டாச் ஆகிறது ரொம்ப கஷ்டம், பெங்காலிஸ் கூட அட்டாச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம என்ன பேசணும் அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுகிறது நமக்கு புரியாது, அட்டாச் ஆக முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் இங்கே ஒரு கேண்டீன் இருக்குது. பார்த்தீங்களா, இது ஒரு கேண்டீன். ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு காலனின்னு சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு காலனி. பார்த்தீங்களா, பின்னாடி நிறைய பில்டிங் எல்லாம் இருக்குது, நிறைய பில்டிங் உண்டு. அதுக்கப்புறம் இது ஒரு கேண்டீன். இங்கே நாங்கள் சாப்பிட வர மாட்டோம். நாங்கள் சாப்பிட வர்றது எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டின கேண்டீனில் தான் நாங்கள் சாப்பிட போகிறது. அடுத்து என்ன இருக்குது, இங்கே சின்ன வில்லாஸ் அப்படின்னா வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளினிக் இருக்குது. அதாவது இந்த மொத்த இதுக்கும் ஒரு கிளினிக் இருக்குது. அடுத்து ஒரு முடிவெட்டி இடம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிவெட்ட போகும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணி ஒரு முடிவெட்டக்கூடிய ஒரு கடை இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வீடுகள் எல்லாமே இருக்குது. வாடகை விடுவாங்களா எதுக்குன்னு தெரியாது. நம்ம இடத்துலனா ஒரு வீடு இருந்தால் வாடகை விடுவாங்க, இங்கே எப்படின்னு தெரியல. இப்போ நான் கையில் வந்து இந்த சாண்ட்விச் ஜூஸையும் கொண்டு எங்கே போகிறோம் தெரியுமா, அந்த கல் இருக்க இடத்துக்கு. ஏன்னா அந்த கல் இருக்க இடத்துல போய் இருந்து நான் சும்மா இருந்து அப்படியே பார்த்து இருப்பேன். வெளியில் அப்படி வெளியில் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, சூடே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி மரங்கள், பார்த்தீங்களா, நிறைய மரங்கள் நிற்கிறதுனால கிளைமேட் ரொம்ப ஜில். நைட் டைம் தான். இப்போ நைட்டு கரெக்டாக மணி 9:45 ஆச்சுன்னு வைங்களாம், நல்ல ஜில்லுன்னு இருக்கும். மரத்தை பாருங்கள், அங்கே எல்லாம் மரம் நிற்கும். பார்த்தீங்களா, வேப்ப மரம். அது வேப்ப மரம். ஆக்சுவலாக வேப்ப மரம், தென்னை மரம், அதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஹாப்பி, நம்ம இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இப்போ செட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா வேப்ப மரம், தெங்கு, அதுக்கப்புறம் இன்னொரு மரம் நிற்குது. என்ன மரம்னு தெரியல. டிஃப்ரெண்ட்டான மரங்கள் எல்லாமே இங்கே உண்டு. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம இடத்த ஞாபகப்படுத்தும். இது இந்த காட்டண்டி மரம் உண்டுல நம்ம இடத்துல, அதே மாதிரி காட்டண்டி மரம் நிற்குது. இங்கே பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்குது. நான் முதல் வந்த 2வது நாள் இங்கே தான் போய் இருந்து எனக்கு
பழைய ஞாபகங்களை நினச்சிருப்பேன். சும்மா தான் இருப்பேன், தனியாக தான் இருப்பேன். இப்போ கொஞ்சம் செட் ஆச்சு. மற்ற மாதிரி எல்லாமே வந்து நான் தனியாக தான் இருப்பேன். தனியாக இருந்து யோசித்து ஒவ்வொன்றையும் யோசித்து இருப்பேன். அப்படின்னா நம்ம வீடு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் யோசிச்சிருப்பேன். ஜூஸும் சாண்ட்விச்சும் கையில் இருக்குது. அதை கொண்டு தான் போகிறேன். வெளில விருந்து குடிச்சு வெளியில் தான் நான் போய் இருப்பேன். இங்கே ஒரு கல் உண்டு, தான் காட்டு தரேன் உங்களுக்கு. அந்த கல்லில் போய் இருந்தால் சும்மா இருந்து பேசுவேன். இதுதான் என்ட்ரன்ஸ். எங்களுடைய அந்த நாங்கள் ரூமுக்கு வரக்கூடிய என்ட்ரன்ஸு இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்களா, இது ஒரு செக்யூரிட்டி ரூம் மாதிரி இருக்கு. அந்த செக்யூரிட்டி ஒன்றும் கிடையாது. மற்ற மாதிரி நான் போர்டு இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி, தெரியுதா உங்களுக்கு? இந்த போர்டு தான் எங்களுடைய என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் சொல்லி தான் உள்ளாடி போனோம். இந்த என்ட்ரன்ஸ் சொல்லி உள்ளாடி போனால் அங்கே நிறைய எங்களுடைய ரூம் எல்லாமே வரும். அல்லாமல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் நிற்குது. ஸோ இனி எனக்கு முகம் தெரியாது உங்களுக்கு, ஏன்னா லைட் ஒன்றும் கொண்டு வரல. இனி ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். புரியுதா? எனக்கு நிழல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மற்ற மாதிரி ஏன்னா நான் இங்கே தான் ஒரு கல் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டியேன். இந்த கல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் ஆகும். இது நான் இப்போ பாரது ஒரு பெரிய கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் தான் அங்கே முக்கில் ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில் போயிருந்து சும்மா இருந்து எல்லாமே நினச்சி பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு லைட்டு தெரியுதா பின்னாடி? அந்த லைட் இருக்க இடம் தான் நான் வேலை செய்யக்கூடிய ஸ்பாட். ஸோ நைட் டியூட்டியும் உண்டு, பகல் டியூட்டியும் உண்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒர்க்குக்கு போகாததுனால நமக்கு இதுவரை ஒன்றும் தெரியலை. அங்கே நான் ஸ்பாட்டுக்கு இன்னும் போகலை. ஆக்சுவலாக அங்கே நிறைய லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, சின்ன சின்ன லைட் பெரியவே. அதுதான் ஒரு பெரிய ஒரு இடம், பெருசாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குண்டு, அதாவது நான் சொன்னேன் நான் இருக்கக்கூடிய ஒரு குண்டு, ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டுக்கு கிட்ட ஒரு குண்டு, அந்த கிரவுண்டுக்கு கீழே ஒரு குண்டு, அந்த குண்டுக்கு மேலே ஒரு கல், நிறைய கல் இருக்குது, சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குது. அந்த கல்லுக்கு மேலே நான் போய் இருப்பேன். ஆனால் வெளிச்சமாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலை. மொத்த மாதிரி நான் இங்கே வந்து இருக்க இடம் நல்ல கல்லெல்லாம் தெரியும், நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. சரி, நம்ம கல்லில் வந்து இருந்தாச்சு. ஓகேயா? சரி, நான் இனி இந்த சாண்ட்விச்சையும் சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸையும் குடிச்சிட்டு ரிட்டன் உங்கள்கிட்ட தான் பேசியேன். சரி, ஏன்னா பார்த்தீங்களா 24 hours அது ஆனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் டியூட்டி உண்டு இல்லை, பார்த்தீங்களா நல்ல பெருசாக இருக்குது அது. ஆனால் அங்கே உள்ள நான் இன்னும் போகலை. வானத்தில் பார்த்தீங்களா நிலா, இதே நிலா தான் நம்ம இடத்துலையும் இருக்கும். ஆனால் நிலாவில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆயா வடசுடைய மாதிரி தான் இந்த நிலாவிலையும் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்களா மேகங்கள், குண்டு, அப்புறம் அங்கே ஒரு லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இங்கே எப்போவுமே நிறைய ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்குது. சும்மா எப்போவுமே சவுண்டு கேட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சவுண்டு, மிஷின் வாடிய சவுண்டு, அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து 10 ஆக போகுது. இப்போ நம்ம போகலைன்னா ரூமில் வந்து தேடுவாங்க. கால் பண்ணாலும் காலும் வராது. ஏன்னா இங்கே எனக்கு வந்து இந்த ஒய்ஃபை ஒன்றும் கனெக்ட் ஆகாது இங்கே வெளியில். அதனால் வந்து நம்ம ரூமுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் கொண்டு போன அந்த ஜூஸும் அந்த சாண்ட்விட்ச் வந்து நான் சாப்பிட்டேனான்னு கேட்டிங்கன்னா, சாண்ட்விட்சை எடுத்து 2 கடி கடித்தேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அது ரொம்ப உப்பு. உள்ளாடி வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த எக் ஃப்ரை, அதை வந்து முட்டையை வந்து நம்ம ஆம்லேட் பண்ணும்போது கிண்டுவோம், அதே மாதிரி கிண்டி உள்ளே ஃப்ரை பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. கொஞ்சம் உப்பு கூடுதல். அப்புறம் இந்த ஜூஸ் வந்து நான் குடித்தேன். ஜூஸ் எப்படி இருக்குன்னா, இந்த நல்ல கயப்பு. ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ். இப்போ நீங்கள் ஆரஞ்சு பழத்தை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை நீங்கள் ஜூஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த விதையெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே அந்த ஜூஸை நான் குடித்தேன், நல்ல கசப்பு. அந்த 2 மடை குடிச்சிட்டு அப்படியே அதை கீழே வைத்தினேன். சாண்ட்விட்சையும் அப்படியே அதில் வச்சுட்டு வந்தேன். காகமோ ஏதோ குருவியோ நாய்களோ வந்தால் சாப்பிடட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நைட். சும்மா நைட்டு வந்து நம்ம வெளியில் போகணும், வெளியில் போய் நைட் வாக், ஸோ வெளியில் நடந்து போகிறது. ஸோ அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டாச்சு. நைட்டு 7:30 சாப்பிட்டேன். ரொம்ப பசியாக இருந்தது, 7:30 சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். எல்லோரும் சேஃபாக நல்லபடியாக தூங்குங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய ப்ளாக் எல்லாமே உங்களுக்காக வரும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தூங்குங்க. நானும் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்குங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை தான் மீட் பண்ணுறேன். பாய்.